தேவன் விசுவாசத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும் என்று தேவன் பேசுகிறார். இங்கே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண புதுசுல ரொம்ப பயம்னா, ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்களை நெருக்கடியில் பயங்கரமாக சிக்கிட்டேன். குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியல. பிஸ்னஸ் இருக்கு, பிஸ்னஸில் விட மாட்டேங்கிறார் ஆண்டவர். பிஸ்னஸ் போனால் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். ஆனால் நீ இங்கே தான் வாங்குறார், மினிஸ்ட்ரியை பண்ணுங்கிறார். என்னால் என்ன ஒரு பயமும் நடுக்கமும், வீடை கட்டுறதா, சர்ச்சை கட்டுறதா, சர்ச்சு கட்ட முடியுமா, ஒரு 50 பேராவது வருவாங்களா நம்மளை பார்த்து, நம்ம பேச்சை கேட்கறதுக்கு யாராவது வருவாங்களா அப்படின்னு கேள்வியோடையே இருந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டன் பண்ணேன். அந்த கான்ஃபரன்ஸில் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசினாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் 4 நாள் கான்ஃபரன்ஸ். 4 நாள் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் என் மைண்டில் இருந்த அந்த ஃபினான்சியலை குறித்த, ஆசீர்வாதங்களை குறித்த பயம் என்னை விட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை, அந்த வசனங்களை, வாக்குத்தத்தங்களை தியானிக்க தியானிக்க பயம் நீங்கிற்று. எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். நான் தரித்திரனா இருக்க போறதில்லை, நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவன தான் இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாய் போட்டார். உன் பயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீக்குகிறார். பணத்தை பற்றி பயப்படாத, எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, பிள்ளைகளை குறித்து கவலைப்படாத. நீ கர்த்தரை நோக்கி பாரு. நீ தரித்திரமா இருக்க மாட்ட, நிச்சயம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருப்ப. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அது மேலான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதுக்கு நிகரே கிடையாது. மொத்தத்தையும் அவனுக்கு, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள உலகத்தில் இருக்க அத்தனையும் அடக்கி வச்சிட்டார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த ஆசீர்வாதங்கள். அப்படின்னா ஆபிரகாமுக்கு வாக்குகளை கொடுத்து அவன் எதிர்கால பயத்தை போக்கினார், அவன் சந்ததியின் பயத்தை போக்கினார். அவன் சந்ததிக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் அவனுக்கு வாக்காக கொடுத்தார். வாக்கு சொல்லுங்க, வாக்கு பிளஸ் தத்தம். வாக்கு தத்தம். வாக்கு என்பது கொடுக்கிற கமிட்மெண்ட். தத்தம்ங்கிறது ஈவாய் கொடுத்தல். அதை எப்படின்னா தாரவாத்து கொடுத்தன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி தத்தம், அது பேர் தத்தம். தத்தமாய் கொடுத்தல். வாக்கு பிளஸ் தத்தம். அதாவது அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, அவரிடத்தில் இருக்கிற மேன்மைகளை, அவரிடத்தில் இருக்கிற மேலானவைகளை அவர் தத்தமாக, பிரதிபலனை எதிர்பார்த்து அல்ல, பிரதிபலனை எதிர்பார்க்காமல் தத்தமாய் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்தம். நம்ம வாக்கு தத்தம், வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். வாக்கு அவர் தத்தமா கொடுத்திருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்த பலனும் பார்க்காம அப்படியே கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாக உங்களுக்கும் எனது உரிமையாக என்ன பண்றாரு? கொடுக்கிறார்.